Daily. Taste the Daily. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன். இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரா வந்ததுக்கு விஜய், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு ராகுலும் வந்து திரும்ப ஒரு ரிப்ளை வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சின்னதா எடுத்த மாதிரி தெரிஞ்சதுனால விஜய் ராகுல் காந்தி 2024 கூட்டணி வாய்ப்பு இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும்னா திஸ் இஸ் அவர் கலெக்டிவ் கோல் அண்ட் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. திமுகவை காங்கிரஸ் வெறுப்பேற்றிருக்கிறது. விஜய் வந்து இன்னைக்கு யாருக்கு போட்டியா வர்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தன்னை சிஎம்னு சொல்லிட்டு வரும்போது டைரக்ட் சேலஞ்ச் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தான். விஜயால உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்த முடியாது. ஆனால் உதயநிதிக்கு கட்டையை கொடுக்கலாம். உதயை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் விஜயால. அவர் பிரிக்கிற 7%, 8% ஓட்டு, 5% ஓட்டுனா கூட திமுகவுக்கு தலைவலி தான். மறுபடியும் சொல்கிறேன், உதயநிதி விஜய் அவர்களுடைய வருகை உதயநிதி ஸ்டாலினுக்கு தலைவலி, திமுகவுக்கு தலைவலி. விஜயால் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் திமுகவுக்கு ஒரு கடும் நெருக்கடியை உண்டாக்கலாம். ஒருவேளை ஒரு அதிமுக இன்னும் சில கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து பவன் கல்யாண் மாதிரி கூட்டணி அரசியலுக்கு விஜய் எடுத்தெடுப்பிலே போறாருன்னா அது கண்டிப்பாக திமுகவின் ஆட்சிக்கு பெரும் சவாலாக அமையும். எடுத்தெடுப்பிலே விஜய் வந்து கூட்டணி அரசியலுக்கு போவாரா சார்? தெரியல. நான் என்ன சொல்றேன், ஒரு விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி தனியாக நின்னோம் அப்படின்னா சைபர்ன்றது விஜய்க்கு தெரியும். உங்கள் நோக்கம் திமுகவை வீழ்த்துறதுன்னா தனியாக நிற்கிறதா அல்லது அண்ணா திமுகவோட சேர்றதான்றதை அவர் தான் முடிவு பண்ணணும். நிச்சயமாக விஜயோட வருகை வந்து திமுகவுக்கு ஒரு சவால் தான். மறுபடியும் சொல்கிறேன், விஜயால் உதயை வீழ்த்த முடியாது. ஆனால் உதய்க்கு அவர் கட்டையை கொடுக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா he will be a disruptor. விஜய் will be a disruptor, not a victor. உதய் அவரால் வீழ்த்த முடியாது. ஆனால் உதய்க்கு பெரிய அளவில் கட்டையை கொடுக்கலாம். அதை வந்து அவர் கண்டிப்பாக செய்வாருன்னுட்டு தான் எனக்கு தோணுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து இன்னமும் கூட்டணி கட்சிகளை அரவணைக்கணும். விஜய் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு எல்லா தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தாங்க. விஜயும் வாழ்த்து தெரிவித்தார். வாழ்த்து தெரிவித்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தார். விஜய் பேரே அதில் இல்லை. அதே மாதிரி நேற்றைக்கு முன்தினம் விஜயோட பிறந்த நாளுக்கு எல்லா தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்களும். ஆனால் உதயநிதியோ யாருமே வாழ்த்து தெரிவிக்கல. போன வருஷம் உதயநிதி வாழ்த்து தெரிவித்தார், இந்த அவரும் வாயை திறக்கல. ஆகவே திமுகவுக்கு கண்டிப்பாக விஜயை பார்த்தால் ஒரு விதமான அச்சம் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் திமுக ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் விஜயாலாம் கேப்சர் பண்ணவே முடியாது. விஜயோட பாலிடிக்ஸ் டேக் ஆஃப் ஆகுமானே எனக்கு தெரியல. திமுகன்றது ஒரு ஆலமரம். அது இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். 75 வருஷமாக இருக்க கட்சி, முறையாக அக்கௌண்ட்ஸை பராமரிக்கிற கட்சி, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க கட்சி. திமுகவை வீழ்த்துவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் விஜயால். அதைத்தான் அவர் செய்வார் என்று நான் நினைக்கிறேன். அவர் காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாருன்னா சீமான் அந்த பக்கம் வரலாம், ஆச்சரியம் கிடையாது. ஏன் விசிகவே கூட அந்த பக்கம் போகலாம், அவங்களுக்கு ஆச்சரியம் கிடையாது. அதிமுக எல்லாருமே வந்து விஜயோட ஒரு நல்ல ரேப்போ இப்போ வரைக்கும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த கள்ளக்குறிச்சி போய் பார்த்துட்டு வந்ததா இருக்கட்டும், அதுக்குமே விஜயை வந்து பாராட்டி அதிமுகல இருக்கவங்க பேசுறாங்க. சீமான் வந்து என்னோட தம்பி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். விசிகல வந்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. விஜயும் திரும்ப வாழ்த்து தெரிவிக்கிறாரு. விசிக மாநில கட்சியும் அந்தஸ்து பெற்றுச்சு, அதுக்குமே வந்து விஜய் வாழ்த்து தெரிவிச்சாரு, சீமானுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. இப்படி எல்லா கட்சியோடையும் ஒரு ரேப்போ வந்து பில்ட் பண்றாரு. இது வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டும் அரசியல் கிடையாது. பிறந்த நாளைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது, ஜெயிச்சானா வாழ்த்து தெரிவிக்கிறது, செத்துட்டானா 7 ஓட்டில் இரங்கல் தெரிவிக்கிறது, இது கிடையாது அரசியல். முக்கியமான பிரச்சனையில் ஒரு ஸ்டாண்ட் என்ன? கள்ளக்குறிச்சிக்கு போனாரு, பார்த்தாரு, கரெக்டு. ஏன் மீடியா கிட்ட பேசல? அவர் 2 வார்த்தை பேசியிருந்தா அதோட மதிப்பு மரியாதை வேற. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் அட்டன் பண்ணல. எதிர்கட்சி, அதாவது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் செய்தியாளர்களை அவர் சந்திக்கல? நீங்கள் மக்களை நேரடியாக சந்திக்க முடியாது, த்ரூ மீடியா தான் சந்திக்க முடியும். ஆனால் மீடியாவை நீங்கள் சுத்தமாக சந்திக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இது என்ன அரசியல்? ஜெயலலிதாலாம் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ந்து மீடியாவை பார்ப்பாங்க, டெய்லி பார்ப்பாங்க. கலைஞர் எப்பயும் பார்ப்பார். ஆட்சிக்கு போனோன்னு ஜெயலலிதா அது குறைஞ்சிது. ஆனால் ஜெயலலிதா கதை வேற, விஜய் கதை வேற. விஜய் வந்து அரசு ப்ரெஸ்ஸை பார்க்காம இருக்கிறதுன்றது அவருடைய பலவீனத்தின் வெளிப்பாடு. அவர் வெளிப்படையாக ப்ரெஸ்ஸை பார்த்து பேசினார்னா அது இன்னமும் திமுகவுக்கு கலக்கத்தை உண்டாக்கும். கண்டிப்பாக திமுகவுக்கு விஜய் ஒரு சவால் தான், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் உதயை வந்து அவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வில் பி a disruptor. ஆமா சார், நிச்சயமா அது மிகப்பெரிய கட்சி, அதோட தொண்டர்கள் இருக்காங்க. அதோட பேசிக்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது வேற. இவங்க டிவிகேங்கிறது இப்போ ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அதை நம்ம கம்பேரும் பண்ண முடியாது. ஆனா வந்து ஒரு கூட்டணி, பலமான கூட்டணி விஜய் அமைக்கிறாருன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அது இருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பவன் கல்யாண் பண்ண மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா யாரோடய சேர்ந்தாருன்னா அவர் திமுக இன்னும் பெரிய சவாலை கொடுப்பார். விஜய் சீமான் என்ன தப்பு பண்ணாரு? தொடர்ந்து தனியாக நின்று தோத்துக்கிட்டு இருக்காரு. கமல்ஹாசன் கதை என்ன? இனிமேல் ஃபேஸ் பண்ண முடியாத லெவலுக்கு வந்தாச்சு. இந்த வருஷம் அவருக்கு பார்லிமெண்ட் ராஜ்யசபா கொடுக்குறேன்னு ஒப்பந்தம் கழித்தாரு. விஜயகாந்த் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. பீக்குக்கு போயிட்டு இறங்கிடுச்சு கீழே. 2% ஓட்டு தான். ஆக விஜயும் வந்து தனியாக போனார்னா காலி, முடிஞ்சு போச்சு கதை. அவர் என்ன சொல்ல போனால் திமுகவோட கண்டிப்பாக போக முடியாது.
அதிமுகவோடு விஜய்க்கு கூட்டணி ஏற்பட்டால் அதில் வேறு சில கட்சிகளும் சேர்ந்தால் திமுகவுக்கும் மிகப்பெரிய சவால் உண்டாகும். முதல்வர் வேட்பாளராக தான் விஜயை பார்க்குறப்போ அதிமுக அதை விட்டு கொடுப்பாங்களா சார்? கொடுக்காதுதான், பிரச்சனையே அதுதான். அந்த அப்போ எந்த இடத்துல ஆனால் வந்து இவ்வளவு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் முண்டி எடுத்து கொண்டு போய் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. எல்லாமே பாலிடிக்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக கடந்த ஆண்டு உதயநிதி வாழ்த்து தெரிவிச்சுட்டு விஜய்க்கு இந்த வருஷம் ஸ்டாலினோ உதயநிதியோ வாழ்த்து தெரிவிக்காதது, அதுதான் பொலிட்டிக்கல் மெசேஜ். எல்லா கட்சிகளும் தெரிவிக்கும் போது ராகுல் காந்தி விஜய்க்கு தெரிவிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஏடிஎம்கே இன்னும் சில கட்சிகள் விஜய் சீமானும் சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அல்லது சீமான் சேராமல் வேறு சில கட்சிகள் சேருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய சவால் தான். விஜயின் அரசியல் வருகை வந்துட்டார். அவர் நான் பார்லிமெண்ட் இல்லை அசம்பிளி தான்ட்டாரு. ஆனால் என்ன ஒன்று வாயை திறந்து பேச மாட்டேன்றாரு. கொள்கை தெரியாது, என்ன எதுவுமே தெரியாது. நீங்கள் போய் வந்து சும்மா கல்யாண வீட்டில் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்கிறது, பிறந்த நாள் வாழ்த்து தலைவர்களுக்கு சொல்கிறது, 10ஆம் கிளாஸ் பையன் பாஸ் பண்ணிட்டானா அவனுக்கு போய் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்குது, இது கிடையாது பாலிடிக்ஸ். இது எஞ்சிய விஷயம். இது எவன் வேணா பண்ணிட்டு போவான். அக்ரெசிவாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும். முக்கியமான இஷ்யூவில் எடுக்க முடியுமா? எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆனால் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். கடந்த ஆண்டு திமுக அரசு எந்த எல்லைக்கு போனது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது பிஜேபியும் வந்து அவர் பிஜேபியோட கூல்டவுன் ஆகலை விஜய்னா, பிஜேபியும் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ரெய்டும் நடந்துச்சு. அப்ப அதெல்லாம் வந்து அவரும் இதுக்கெல்லாம் தயாரா தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன். விஜய் ராகுல் வாழ்த்து சொன்ன விஷயங்களே பிஜேபி கண்டிப்பா ஒத்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிஜேபி ஒத்து பார்த்துட்டு இது திமுக சீண்டக்கூடிய வேலை. விஜய்க்கு வந்து ராகுல் காந்தி கடிதம் எழுதுறதும் பதில் சொல்றதும் திமுகவை சீண்டக்கூடிய வேலை. எப்பயுமே பாலிடிக்ஸ் அப்படிதான் மூவ் ஆகும். ஒருத்தங்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவனுக்கு எதிரானவர்கள் கூடயும் பேசுவான் பெரிய கட்சிகள். அதான் நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். சரி, விஜய் தன்னோட அரசியல் அறிவிப்பை வெளியிட்டதுலேருந்தே இது தீவிரமாக பரபரப்பாகவே பேசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு அவரோட முதல் மாநில மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் நடக்க போகிறதா செய்தி வந்து வெளியிட்டிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி மதுரை, திருச்சி உள்ளிட்ட சேலம், ஈரோடு இந்த இடத்துலலாம் வந்து இடம் பார்த்தாங்க. ஆனாலும் அவருக்கு அந்த இடம் கிடைக்கல. கடைசியாக விக்கிரவாண்டியில் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. விஜய் இந்த மாநாடுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரா? கஷ்டப்படுறாரான்னு எனக்கு தெரியாது. அந்த இடம் கிடைக்காததை வச்சு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருலாம் நம்ம சொல்ல முடியாது. இது புதுசாக ஒரு பிளேயர் வராங்க, இப்போ ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது சினிமாக்காரங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நெருக்கடிகள் வரதான் செய்யும். அது ஜெயலலிதா பீரியட்லேயும் இருந்தது, கலைஞர் பீரியட்லேயும் இருந்திருக்கு, இப்பயும் இருக்குது. இப்போ அவர் இடம் கிடைக்காம மதுரை, திருச்சியிலலாம் கிடைக்காம விக்கிரவாண்டிக்கு போனதுக்கு யார் காரணம்லாம் நம்ம அதிகாரப்பூர்வமாக தகவல் இல்லாமல் பேச முடியாது. இப்போ திமுக தான் காரணம்னா திமுக சைட்லேருந்து யாராவது மந்திரியோ மாவட்ட செயலாளரோ ஏதோ பேசியிருந்தாங்கன்னா அதை வச்சு பேசலாம். சரி, அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை. திமுக தான் இதை தடுக்குதுன்னு விஜய் கட்சியிலேருந்து யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம பேசலாம். ரெண்டும் இல்லை. ரெண்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி தான் இதுக்கு காரணம்னு நம்ம எந்த அடிப்படையிலுமே குறை சொல்ல முடியாது, குற்றம் சுமத்த முடியாது. இஷ்யூ அது இல்லை. யூகத்தின் அடிப்படையிலும் யூகத்தின் அடிப்படையில் பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூ மஸ்ட் ஹவ் சம் எவிடன்ஸ். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், டிஎம்கே சைட்லேருந்து யாரும் பேசணும்னு அவசியம் இல்லை. விஜய் சைட்லேருந்து யாராவது நாங்கள் ஒரு இடம் பார்த்தா அதை போய் இவங்க ஆளும் தரப்பு வந்து அவங்கள மிரட்டி கொடுக்கூடாதுன்றாங்கன்ற மாதிரி துணியில் யாராவது பேசியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம பேசலாம். அந்த மாதிரி அவங்க எதுவுமே பேசலை. இடம் கிடைக்காம போய் கஷ்டப்பட்டு மதுரை, திருச்சியில் கிடைக்காம விக்கிரவாண்டியில் எடுத்ததுக்கு காரணமே வந்து இந்த காரணம் தான் அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து எதுவுமே சொல்லாதப்ப நம்ம திமுகவை குறை சொல்ல முடியாது. அவங்க ப்ரெஷரில் தான் விஜய் வந்து விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்தாரு, மதுரை, திருச்சியை விட்டுட்டு எடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மகிட்ட எவிடன்ஸ் இல்லை. பிரச்சனை அது கிடையாது. அவர் எங்கே மாநாடு போடுறாருன்றது முக்கியம் கிடையாது. மாநாட்டில் என்ன பேச போகிறாரு, இனிமேல் அவரோட அரசியல் என்னவா இருக்க போகுதுன்றது மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் தன்னோட அரசியல் பயணத்தை வெளிப்படுத்தினதுலேருந்து சோசியல் மீடியால தான் விஜய் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. முதல் முறையாக இந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நிறைய மற்ற கட்சிகளாலும் பெருசா எதிர்பார்க்கப்படுது. அதுல தன்னோட விஜய் வந்து தன்னோட கொள்கையை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுங்க, இது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால மட்டுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கார். பிரஸ் மீட் கூட அவர் இது வரைக்கும் நடத்தல. கட்சி ஆரம்பிச்சதை கூட ட்விட்டர்ல அறிவிச்சாங்க. உலகத்திலேயே தான் கட்சி ஆரம்பிச்சதை ட்விட்டர்ல அறிவிச்ச ஒரே நபராக விஜய் தான் இருப்பார். இதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்தா இருக்கட்டும், சினிமாக்காரர்கள்ன்ற தோனியில பார்த்தீங்கன்னா விஜயகாந்தா இருக்கட்டும், அல்லது டி ராஜேந்தர், பாக்யராஜ், எத்தனையோ சினிமாக்காரர்கள் வந்தார்கள் போனார்கள். அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் இல்லாத கட்டத்தில் கூட வந்து அவங்க வந்து நேரடியாக மக்களை சந்தித்தாங்க. தொழில்நுட்பம் இருந்தாலும் இல்லாட்டி நீ வந்து மக்களை நேரடியாக நீங்கள் சந்திக்க வேண்டும். கமல் கூட கட்சி ஆரம்பித்தார், ட்விட்டரில் போடலை, நேரடியாக தான் மக்களை சந்தித்தார். ட்விட்டர் வந்த பிறகு கூட வந்து தொழில்நுட்பம் வந்த பிறகு கட்சி ஆரம்பித்தவங்க கூட வந்து நேரடியாக மக்களை சந்திக்கிறதுன்றது த்ரூ மீடியா தான் நீங்கள் சந்திக்க முடியும். ஒவ்வொருத்தன் வீட்லேயும் போய் நின்று நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து நேரடியாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு கட்சி ஹோஸ்ட் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணாமல் அவர் வந்து சமூக வலைதளங்களில் தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணார். மீடியாவோட அவருக்கு இன்ட்ராக்ஷன் இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் இல்லை. அங்கே தான் தேர் இஸ் அ கேட்ச். அங்கே தான் வந்து உங்களுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் பொதுமக்களோட சிவில் சமூகத்தோட எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் நீங்கள் பேசுவீங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் தனிப்பட்ட முறையில் பேச முடியாது.
மீடியாவை ஷன் பண்ண, மீடியாவை ஒதுக்கு தள்ளின தலைவர்கள் கூட வந்து பிற்காலத்தில் அவர்கள் தலைவர்களாக முகிழ்த்து பதவிக்கு வந்து முதலமைச்சர் ஆன பிறகு தான் மீடியாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களே ஒழிய, அவர்களோட அரசியல் ஆரம்ப கட்டங்களில் அவங்கெல்லாம் மீடியாவோட தினமும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா 88ல் அவங்க மொழிநேர எம்ஜிஆர் இறந்த பிறகு வந்த பிறகு 83ல் அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக வராங்க. எம்ஜிஆர் இருக்காரு, அப்போ மீடியாவோட ரெகுலராக பேசுகிறாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 88ல் அவங்க மீடியாவோட ரெகுலராக பேசுகிறாங்க. 89, 91 கலைஞர் பீரியட்லையும் பேசுகிறாங்க. ஒருவேளை அந்த காலகட்டத்துல தேவைப்பட்டுச்சு, விஜய்க்கு இந்த காலகட்டத்துல மீடியா தேவைப்படலையா? இல்லை, அப்படி பார்ப்பது தவறான பார்வை. ஒரு வழி பாதைன்னு அதை சுருக்கிட முடியாது. அதுதான் பிரச்சனைன்னு கிடையாது. மக்களோட தொடர்பு கொள்றதுக்கு நீங்கள் எனக்கு தேவையில்லை, நான் நேரடியாக மக்களோட தொடர்பு கொள்கிறேன்றது ஒரு எஸ்கேபிஸ்ட் ரூட். நீங்கள் பல பிரச்சனைகளில் உங்கள் கருத்து என்னன்னே தெரியல, நீங்கள் வந்து தொழில்நுட்பம் இருந்தாலும் மக்கள்கிட்ட பேசாமல் வெளியில் நீங்கள் மக்களிடம் பேசாமல் போகிறீங்க. சமூக வலைதளங்களில் பேசுறதுன்றது வந்து, ட்விட்டரில் பேசுறதுன்றது யார் வேணால் கேள்வி கேட்கலாம்னா 10,000 பேர் வந்து கேள்வி கேட்பான். நீ அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல முடியாது. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் கேன் கம்யூனிகேட் வித் இஸ் பீப்புள் ஒன்லி த்ரூ மீடியா ஆர் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் த்ரூ மீடியா தான் நீங்கள் பண்ண முடியும். அந்த பாதையை அவர் ஒதுக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ன்ற தொழில்நுட்ப வளர்ச்சியை கையில் எடுத்திருக்காருன்னா அது வந்து வசதி கருதி அப்படி தான் பார்க்கணும். என்ன வசதினா, மீடியா மக்களுக்கு பல இஷ்யூஸில் அவருக்கு ஸ்டாண்டே இல்லை. நீங்கள் என்னென்னே தெரியாது நமக்கு. ஏங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த கட்சி ஆரம்பிக்கிறப்ப மீடியா கிட்ட பேசணும் இல்லைங்க. த்ரூ மீடியா தான் நீ சிவில் சமூகத்துக்கிட்ட பேசுகிற. 1000 தொழில்நுட்பம் வரட்டும். ட்விட்டர் இவர் கட்சி ஆரம்பிக்கிறத புஷி ஆனந்த் தான் அறிவிச்சார். அப்புறம் என்னது இது? ஆரம்பமே கோளாறாக இருக்கு. அப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது முதன்முறையாக ஒரு மாநாடு நடத்துகிறார், மக்கள்கிட்ட முதல் முறையாக வராரு. என்ன பேசுகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். முதல் முறையாக அவர் வந்து தன் கருத்துக்களை சொல்லணும். சும்மா பொதுவாக வந்து இந்த மாணவர்களுக்கு நீங்கள்லாம் பெரியாரை படி, கலைஞரை படி, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்க, அம்பேத்கரை படிங்கலாம் அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன படிச்சிங்க? கலைஞர் வந்து முரசொலியில் அவர் எழுதி கட்சிக்காரனை தயார்படுத்தினார். நீங்கள் படின்னு அவர் சொல்லலை, அவர் படிக்க வச்சார். உங்கள் கருத்துக்களை நீங்கள் மக்கள்கிட்ட என்ன எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார்? பொதுவாக போதனை பண்ணுறது கிடையாது உங்கள் வேலை. ஈசாப்பு நீதி போதனை கதைகளை சொல்கிறது கிடையாது விஜயோட வேலை. கரண்ட் இஷ்யூஸில் விஜயோட ஸ்டாண்ட் என்ன? ஹார்ட் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது. வேலைவாய்ப்பு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, விலைவாசி இருக்குது, சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது. ஒருவேளை தன்னோட கொள்கையெல்லாம் அறிவிச்சுட்டு இதுக்கு பிறகு அது எல்லாத்துக்கும் வந்தாருன்னா நல்லது. நீங்கள் மாநாடு நடத்துறது மூலமாக வராரு. இன்ட்ராக்ஷன் என்னன்றது தான் மேடம் முக்கியம் உங்களுக்கு. வாட் இஸ் பாலிடிக்ஸ், ஆர்ட் ஆஃப் பாசிபிள். மக்கள் நலனுக்காக நீங்கள் வரீங்க, யார் வேணால் வரலாம், தப்பு கிடையாது. அவர் ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய சினிமா நடிகர், உச்சத்தில் இருக்கும்போது, புகழின் உச்சத்தில் இருக்கும்போது, மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு சினிமா அரசியலுக்கு வரதுன்றது பாராட்டுக்குரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். மார்க்கெட் போன பிறகு தான் வந்தாங்க விஜயகாந்த், கமல் எல்லாம். இவர் அப்படி இல்லை, பீக்கில் இருக்கும்போது வராரு. சவால்கள் நிரம்ப இருக்கின்றன. இஷ்யூஸில் ஒரு ஸ்டாண்ட் என்னன்றதை தெளிவுபடுத்தாமல் நம்ம அவரை எடை போட முடியாது. அவர் இப்படியே டாட்ஜ் பண்ணி போக முடியாது. இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்காமல் போக முடியாது. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவர் மனமும் கோணாமல் அரசியல் நடத்த வேண்டும் என்று விஜய் நினைப்பாரையானால் அவர் மிக மோசமான தோல்வியை சந்திப்பார். யார் மனமும் புண்பற்றக்கூடாதுங்கிறது விஜயோட ஸ்டாண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி நினைப்பாரே ஆனால் இது வரைக்கும் அவரோட ஸ்டாண்டை பார்த்தா நமக்கு அப்படி தான் படுது. சில இண்டிகேட்டர்ஸ் தெரியுது. ஆனால் நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ஹிட்டிங் கேம் இது. டு கால் ஸ்பேடுன்னுவாங்க. எவன் தப்பு பண்ணாலும் தப்புன்னா தப்பு தான். சும்மா ஸ்டாலின் கோச்சுப்பாருன்னு இங்கே வந்து ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு பேசுறது, அங்கே மோடி கோச்சுப்பாருன்ட்டு அங்கே வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறது மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேக் ஆஃபே ஆகாது உங்கள் கட்சி. நல்லதோ கெட்டதோ யூ மஸ்ட் டேக் அ ஸ்டாண்டு. மக்கள் எதிர்பார்ப்பது ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன. அது தெரியாமல் நீங்கள் அவரோட கட்சியோட, அவருடைய விஜயோட அந்த தமிழக வாழ் உரிமை கட்சி டிவிகா கட்சியோட கொள்கைகள் என்னன்னு தெரியாமல் நம்ம பெருசாக அவரை பற்றி விமர்சிக்க முடியாது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தெர் ஆர் பர்னிங் இஷ்யூஸ், பற்றி எறியக்கூடிய பிரச்சனைகள் நிரம்ப இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்றன. அதில் அவருடைய நிலைப்பாடு முதல்ல தெளிவாக தெரியணும். ரெண்டாவது, நான் மறுபடியும் சொல்கிறேன், எவர் மனமும் கோணாமல் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் விஜய் அரசியலுக்கு வருவாரேயானால் அவர் படுதோல்வியை சந்திப்பார். மக்கள் அவரை தூக்கி எறிவார்கள். தப்பு யார் பண்ணாலும் தப்புன்னு பேசக்கூடிய அந்த ஹார்ட் ஹிட்டிங் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வேணும், பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டாண்டு வேணும். பெரும்பாலான இஷ்யூஸில், எல்லா இஷ்யூலையும் சொல்ல, மக்கள் நலன் சார்ந்த முக்கியமான இஷ்யூஸில். அதுக்கு பிறகு தான் நம்ம அவர் எடை போட முடியும். இன்றைக்கே வந்து அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறதோ அல்லது நீ யார் அரசியலுக்கு வரதுன்னு கேட்குறதோ ரெண்டுமே அபத்தமானது. யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட் டைம் தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஆன் இஷ்யூஸும் வந்து அந்த மாநாடு தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அதில் அவர் பேசுகிறத வச்சு அந்த மாநாட்டோட நிகழ்ச்சி நிரலை வச்சு அவங்க எப்படியும் கொள்கை குறிப்பேடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, பாலிசிஸ் ஆஃப் த பார்ட்டி. அதுக்கு பிறகு தான் நம்ம விஜய் பற்றி எடை போட முடியும். அது வரைக்கும் வி ஹேவ் டு கீப் அவர் ரிசர்வேஷன். நம்ம விசாரித்த வரைக்கும் ஒரு 18 தீர்மானங்கள் வந்து அங்கே போடப்படுறதா சொல்கிறாங்க. அதில் வந்து
ஒரு 4-5 தீர்மானங்கள் வந்து மத்திய அரசை கண்டிச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ இது இப்படி பார்க்குறப்போ இவரோட ஸ்டாண்ட் வந்து திராவிடம் இல்லை தமிழ் தேசியம் இப்படி தான் இருக்கும்னு நம்ம அனுமானம் எடுத்துக்கலாம். எப்படி பண்ண முடியும்? ரொம்ப ஸ்பெகுலேட்டிவாக நீங்கள் பேசுகிறீங்க. 18 தீர்மானம் வரும்னு நீங்கள் உங்கள் தகவல் உங்கள் சோர்ஸ்லேருந்து சொல்கிறீங்க. நான் அதை கொஸ்டின் பண்ணலை. பட் நான் வந்து அது அஃபிஷியலாக வந்த பிறகு தானே நான் பேச முடியும். அவருடைய ஸ்டாண்டு மத்திய அரசை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனா எந்த இஷ்யூவில் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாரு? சரி, கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னா மாற்று என்ன? மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தெருவில் போகிறவன் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போவான். ஆனால் ஆல்டர்னேட்டிவை பற்றி தெருவில் போகிறவன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு அன்றாட பாதிப்பு மோடியால் டிமானிட்டைசேஷனாலேயோ பெட்ரோல் விலை உயர்வாலேயோ அல்லது வந்து இன்னும் வரி அதிகமாக விதிக்கப்படுறதாலேயோ ஜிஎஸ்டியாலேயோ பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் வந்து மோடியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுவான். ஏன்னா அவன் தெருவில் மவுண்ட் ரோட்டில் போகிறவனோட பர்ஸை மோடி பிடிச்சி இழுக்கிறாரு இல்லையா? அதனால் அந்த கோபத்தில் வைத்தறிச்சலாம் ஆட்சியாளர்களை திட்ட தான் செய்வான். ஆல்டர்னேட்டிவ் பற்றி அவங்ககிட்ட நீங்கள் கேட்பது தவறு. அவனுக்கு தெரியாது, அது அவன் திருவாளர் பொதுஜனம். ஆனால் மாற்றத்துக்காக வரக்கூடிய ஒரு 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 அரசியல் கட்சியின் தலைவர், புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர், அவர் நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவை சொல்லணும். வெறுமனே விமர்சனம் பண்ணுறது திட்டுறது மட்டுமேன்றது கிடையாது. சி வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ் யூ ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட்ன்றது தான். நீங்கள் எந்த மாற்று அரசியலை இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறீங்க? அது மாநில அரசாக இருக்கலாம், மத்திய அரசாக இருக்கலாம். அது அவர்கிட்டேருந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஹார்ஸஸ் மவுத். அது அவருடைய வாயிலிருந்து வராத வரையில் நம்ம எதுவுமே பேச முடியாது. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், மோடி அரசு மட்டுமல்ல ஸ்டாலின் அரசையும் விமர்சிக்க வேண்டிய விஷயங்களில் விமர்சித்து இடித்துரைத்து அரசியல் செய்தால் மட்டுமே அவரால் களத்தில் நிற்க முடியும். இல்லைன்னா அவர் காணாமல் போவார், டேக் ஆஃபே ஆகாது. ரொம்ப முக்கியமாக கட்சியோட கொள்கை பிரகடனம் என்ன, செயல் திட்டம் என்னன்றதை மக்கள் மன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணணும். அதை ப்ரெசென்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் புத்தி சொல்கிற மாதிரி அவருடைய மாநாடு இருந்ததுன்னா அதில் நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போவே வந்து உதயநிதி வெர்சஸ் விஜய் 2024 இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு காயினும் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாலையும் பார்க்க முடியுது. தமாக சார்பாகவும் காயின் பண்ணுறாங்க. இதை அப்படிதான் காயின் பண்ணலாமா? அபத்தமானது, முட்டாள்தனமான. 2 தனிநபர்களை, ஒரு மாநிலத்தோட அரசியலில் 2 தனிநபர்கள் சார்ந்து சுருக்குவது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது, அபத்தமானது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உதயநிதி என்பவர் தனிநபர் கிடையாது, அது திமுகவோட தலைவர். 75 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சி. இந்த ஆண்டு 75 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆகிறது. 1949 ஆரம்பித்த கட்சி. இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் அவங்க முப்பெரும் விழா நடத்தும் போது டிஎம்கேவோட 75th இயர். 49லேருந்துன்னா எவ்வளோ உங்களுக்கு? 51 + 24 75 இயர்ஸ். 75 இயர்ஸில் வந்து அவங்க வந்து முதல் பொது தேர்தலை புறக்கணிச்சாங்க 52. 57லேருந்து எலெக்ஷன் நினைக்கிறாங்க. ஸோ எத்தனை பொது தேர்தல்களை அவங்க பார்த்துருக்காங்க? அவங்க கட்சியிலேருந்து வெளியில் போனான்னா திமுக 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. திமுக 23-24 வருஷமாக ஆண்டு இருக்குது. மத்தியிலையும் ஆண்டு இருக்காங்க. அவங்க கணிசமான நாட்கள் மத்தியில் ஆண்டு இருக்காங்க. 22 எம்பிஸ் அவங்கக்கிட்ட இருக்காங்க. ஒரு மாநில அரசு கையில் இருக்குது. 122 எம்எல்ஏஸ் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வந்து கட்சியோட கட்டமைப்பு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து திமுகவுக்கு ரொம்ப பலமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நியூஸ், இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 சென்னை பதிப்பில் வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் கடைசி பக்கம், பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியிலேருந்து 2 தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் 2 நாள் தங்கி திமுகவோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பிஆர்எஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா பிஆர்எஸ் இன்னைக்கு படுதோல்வியை சந்திச்சிருக்கு. 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. 10 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க இன்னைக்கு மாநிலத்தில் ஆட்சி இழந்து மத்தியிலையும் ஜீரோவாகி கம்ப்ளீட்டாக பார்ட்டி வந்து சைபர் ஆகிருக்குது. அவங்க கட்சியோட தலைவருடைய மகள் வந்து மதுபான கொள்கை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கட்சி வந்து ரொம்ப க்ஷீண திசைன்னுவாங்க, ரொம்ப மோசமான கட்டத்தில் இருக்குது. கட்சியை எப்படி பலப்படுத்துறதுன்னு அந்த கட்சியோட அவங்க ராம்மோகன் ராவ், பிஆர்எஸ் தலைவர் கேசிஆர் சன், அவர் வந்து 2 பேரை அனுப்பியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு. போய் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, எஸ்பெஷலி டிஎம்கேவோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தை ஸ்டடி பண்ணுங்கள், அதை வச்சு நம்ம பார்ட்டியை பில்டு பண்ணணும். அதை வந்து அவங்க பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. மிக பிரமாதமான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தட் இஸ் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். உட்கட்டமைப்பு திமுக எக்ஸலண்டானது. அதாவது தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க சொல்கிறது வந்து கிளைக்கழகங்கள் வரைக்கும் கீழ் மட்டம் வரைக்கும், இந்த ஒன்றிய லெவல்னு வாங்க இல்லையா, குக்கிராமங்கள் வரைக்கும் 11லேருந்து 20 வரைக்கும் அவங்க ஆட்சியிலே இல்லை. 11லேருந்து 21 வரைக்கும் ஆட்சியில். இது இப்போ இல்லை, 76லேருந்து 89 வரைக்கும் 13 வருஷம் ஆட்சியில் இல்லாத கட்டத்தில் இருந்து இப்போ 11 வருஷம் இல்லாத, நீங்கள் பதவியில் இல்லாத காலகட்டம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க,
இந்த 75 ஆண்டு காலத்தில் அவங்க 20 தேர்தலில் போட்டி போட ஆரம்பித்தது 57 தான். அதாவது 8 வருஷம் பொறுத்து தான் வராங்க. அப்போ அந்த கட்சியோட 67 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் அவங்க வெறும் 23 வருஷம் தான் பதவியில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து வெளியில் போன அதிமுக 52 வருஷம் அதோட ஆயுள் இது வரைக்கும் வயசு. அதில் 30 வருஷத்துக்கு மேலே பவரில் இருந்திருக்காங்க. இவங்களை விட இவங்களேருந்து வெளியில் போனவங்க அதிகமாக பதவியில் இருந்திருக்காங்க. ஆனால் கட்டமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா திமுகவோட அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, தட்ஸ் இந்தியாவிலே த பெஸ்ட்னுவாங்க. இந்தியாவிலே த பெஸ்ட். அதை தான் இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பிஆர்எஸ்லேருந்து வந்து 2 நாள் இங்கேருந்து நம்முடைய ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளரெல்லாம் பார்த்து கூட பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து கீழ் மட்டம்லாம் எழுதியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். கீழ் மட்டம் வரைக்கும் அவங்க எப்படி வந்து அந்த கிளைக்கழகங்களை பராமரிக்கிறாங்க. மாதந்தோறும் 3 முறையாவது வந்து இந்த கூட்டங்கள் நடக்குது. ஒவ்வொரு மட்டத்திலையும் கிளைக்கழகம், அதுக்கு மேலே ஒன்றிய கழகம், அதுக்கு மேலே மாவட்டம், அல்லது அதுக்கு கீழே ஒரு சட்டப்பிரதனா, அதுக்கு பிறகு மாநில அளவில் படிம நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் பார்ட்டி வந்து பொலிட்டிக்கலி அலைவாக இருக்குது. இந்த பார்ட்டியோட ஒரு தலைவராக வந்திருக்கக்கூடிய மேபி நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. 26 இருக்குமான்னு தெரியாது. அதுக்கடுத்து அவர் தான் உதயநிதி ஸ்டாலின் தான். அவரோட நீங்கள் விஜய் எல்லாம் ஒப்பிடுவது தவறானது. அப்படிலாம் நீங்கள் திமுகன்ற கட்சியோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரோட புதுசாக ஆரம்பிச்சிருக்க விஜயெல்லாம் கிட்டையே நெருங்க முடியாது. ரெண்டாவது, பாலிடிக்ஸ்ன்றது வந்து தனிமனித ஆளுமைகள் சம்மந்தப்பட்டது கிடையாது. அது அப்படி தோற்றம் கொடுத்தாலும் அப்படி கிடையாது. இப்போ ஜெயலலிதா கலைஞர்ன்றது திமுக அதிமுக தான், ஜெயலலிதா கலைஞர் கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆரா கலைஞரானா அது திமுகவா அதிமுகவான்றதான். அப்படித்தான் வந்து பாலிடிக்ஸ் இயங்குது. இதில் ஒரு விஜய் வர்சஸ் உதயன்னு கொண்டு போகிறது அப்படிலாம் கொண்டு போகவே முடியாது. அப்படிலாம் கொண்டு போனாங்கன்னா விஜயால் தாக்கு பிடிக்க முடியாது. திமுகன்ற கட்சியை வந்து விஜயால் எதிர்கொள்ள முடியாது. அவங்க நான் சொல்ல பாருங்கள், 75 ஆண்டு கால கட்சி, 67 வருஷத்தில் 23 வருஷம் பவரில் இருக்காங்க. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ, தே ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த கண்ட்ரி. ஜெயலலிதா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்கு. எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது அக்ரெசிவாக டிஎம்கே ஃபங்க்ஷன் பண்ணுச்சு. ஒரு தூத்துக்குடி இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். எதிர்கட்சியாக மிகச்சிறந்த ஒரு எதிர்கட்சின்னா திமுக தான். இன்ஃபேக்ட் ஆளும் கட்சியாக சிறப்பாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக மிக சிறப்பாக அவங்க இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் அந்த செட்டப்போட இவரை ஒப்பிட முடியாது, யாரை நம்முடைய விஜயை ஒப்பிட முடியாது. அது அந்த ஒப்பீடே ரொம்ப தவறானதுன்னு நான் பார்க்குறேன். நிறைய விஷயம் கொடுத்து விரிவாக பேசியிருக்கோம் சார். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. Taste the Daily.